ஹலோ மக்களே, மாறன் வீரா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சூர்யா பிடியிலேருந்து எஸ்கேப் ஆன நம்ம விஜயை மாறனும் வீராவும் பார்த்துடுறாங்க. அதே சமயத்தில் விஜயும் நம்ம ராமச்சந்திரனுக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை பண்ண போகும்போது மாறன் செம்ம அதிரடியாக காப்பாற்றுனாங்களா? நம்ம வீராவை எதிர்த்து அவங்களுக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? இனி வீரா இந்த கேஸ்லேருந்து தப்பிக்க போகிறாங்களா? வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம மாறனும் வீரா கிட்ட நீ எதுக்குமே கவலைப்படாத, எப்படியாவது விஜயோட இந்த நிலைமைக்கு யார் காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம வீராவும் மாறன் கிட்ட இல்லை மாறா, நான் எப்படியாவது இந்த கேஸ் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படும் போது அதுக்குள்ளே ஏதோ ஒரு எவிடன்ஸ் சிக்கிதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்னதான் எவிடன்ஸ் கிடைச்சுனே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஒரு குழப்பத்திலே இருந்துட்டு இருக்காங்க. கண்மணி வர கன்சீவ் ஆயிருக்கா. இந்த சமயம் பார்த்து இப்படி ஒரு சம்பவம் வர நடந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியம்மா ஒரு பக்கமாக பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம மாறனும் வீட்டில் இந்த மாதிரி இருந்துட்டு இருந்தா சரியே வராது, எல்லாரோட மனநிலையும் ரொம்பவே பாதிச்சிருக்கு, எப்படியாவது இவங்களை நல்லபடியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம கண்மணிக்கு இன்னும் செக்கப் பண்ணதுக்கு போகலைல்ல, நம்ம கரெக்டாட்டு டைமுக்கு செக்கப் பண்ணணும். சரி, கண்மணிக்கு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி வீரா மாறன் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வராங்க. அதே சமயத்தில் நம்ம சூர்யாவும் எங்கே தான் இந்த விஜய் போயிருப்பான்னு தெரியலையே, நம்மக்கிட்டேருந்து சரியே எஸ்கேப் ஆகிட்டா. அந்த விஜயை மட்டும் இந்த மாறன் பார்த்துட்டானா அப்புறமா எல்லா பிளானுமே சொதப்பல் ஆகிடும். மறுபடியும் இந்த விஜயை போலீஸில் ஏதாவது பிடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துருவாங்களே. இது நடக்கவே கூடாது. அந்த ராமச்சந்திரன் குடும்பம் எப்போவுமே துன்பத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யாவும் பிளான் பண்ணுறாங்க. விஜய் எங்கே இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடணும், எங்கே தான் போயிருப்பா அந்த விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா எல்லா பக்கமும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் சூர்யா கிட்டேருந்து எஸ்கேப் ஆன விஜயும் நம்ம ராமச்சந்திரன் குடும்பத்தை பழி வாங்கிறதுக்காண்டியே பிறந்திருக்கோம். அது தெரியாமல் இந்த சூர்யா என்னடானா நம்மளை போய் கெட்டி போட்டுருக்கான். எப்படி இருந்தாலுமே இந்த சூர்யா கண்ணில் மட்டும் நம்ம படவே கூடாது. அதே சமயத்தில் அந்த ராமச்சந்திரனோட குடும்பத்தை சும்மாவே விடக்கூடாது. அவனுங்க மட்டும் நம்மளை கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக ஆயுள் தண்டனை தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதே சமயத்தில் அந்த டைமில் ஹாஸ்பிட்டலில் இருந்த நம்ம மாறன் வீரா கண்மணி எல்லாம் இருக்கும்போது கண்மணிக்கும் செக்கப் எல்லாம் முடிஞ்சிட்டு குழந்தையெல்லாம் நல்லபடியாக இருக்குது, நீங்கள் நல்ல சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. வெளியில் வந்த வீராவும் கண்மணிக்கிட்ட ஏன்க்கா நீ எப்போவுமே வருத்தத்துலேயே இருக்க, அதான் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லல, உங்களுக்கு எந்த ஆபத்துமே வராமல் நாங்கள் பார்த்துடுவோம், நீ எதுக்குமே கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது நம்ம கண்மணியும் எப்படி வீரா கவலைப்படாமல் இருக்க முடியும், ஏதோ ஒரு எவிடன்ஸ் சிக்கிட்டுன்னு வேற சொன்னாங்க, ஒரு சமயம் நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா என்ன செய்ய முடியும் வீரா, அதான் எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. அந்த விஜயை கடைசியாக நம்ம பார்த்தோம், நம்ம இப்படி போய் கூட்டிகிட்டு போனோம்ல, அதனால் ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா என்ன வீரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது மாறணும் எதுக்கண்ணி தேவையில்லாமல் பயப்படுறீங்க, அதான் நாங்கள் எல்லாம் இருக்கோம்ல, அந்த விஜயை நீங்கள் தான் கொலை பண்ணல, அப்புறமா எதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் கண்மணி வீரா எல்லாருக்கிட்டையுமே சமாதானப்படுத்துகிறாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக விஜய் மாதிரி ஒருத்தங்க ரோட்டில் போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம கண்மணியும் வீராவும் கவனிக்கிறாங்க. அப்படியே அங்கே பாரு விஜய் போகிறா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மாறணும் அப்படியே என்னாச்சு விஜயா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது விஜயை நம்ம மாறன் வீரா பார்த்துடுறாங்க. இந்த விஜயை நீ சும்மா விடக்கூடாது, அவளை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே பிடிச்சிட வேண்டியதான்னு சொல்லி நம்ம மாறனும் வீராவும் சேர்ந்து ஃபாஸ்ட்டாக அந்த விஜயை ஃபாலோ பண்ணிட்டு அதிரடியாக போகிறாங்கன்னே சொல்லலாம். விஜய்க்கு தெரிஞ்சிடுது மாறன் வீரா வர்றது, உடனே விஜய் எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். கொஞ்சம் தூரம் போனவுடனே என்னடா விஜயை காணலையே அப்படின்னு சொல்லிட்டு மாறனும் வீராவும் குழம்பி போய் நிற்கும் போது வீராவும் சரி இப்போ விஜய் நம்ம இது வரைக்கும் உயிரோட இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம், இப்போ தான் நம்ம நேரடியாக பார்த்துட்டோம்ல, அவள் எங்கே தான் போயிட போகிறா, எப்படி இருந்தாலுமே விஜயை கண்டுபிடிச்சிடலாம், அவளை மட்டும் கண்டுபிடிச்சி அப்படியே அந்த அதிகாரிகள்கிட்ட ஒப்படைச்சாலே போதும், உங்கள் மேலே இருக்க எல்லா கேஸுமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா கிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வீராவும் இப்போ தான் இந்த விஜயை பார்த்த உடனே தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, ஆனால் இந்த விஜயை சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கணும், யார் இந்த விஜயை கடத்தி வச்சிருப்பா, ஒரு
சமயம் இந்த விஜி தான் தலைமறைவா இருந்துட்டு இத்தனை நாளா நம்மளை ஏமாத்திட்டே இருந்திருக்கா. அப்படி சொல்லும்போது நம்ம மாறணும், பாரு நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த விஜி என்னெல்லாம் வேலை செய்துட்டு இருக்கா, இவளை நீ சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் வீரா கிட்ட சொல்றாங்க. அப்படி நம்ம வீராவை பார்த்தோன்னா கண்மணி பிருந்தாவும் என்ன ஆச்சு, அந்த விஜயை கண்டுபிடிச்சிங்களா, அவ எஸ்கேப் ஆயிட்டாளா என்னையாதுன்னு கேட்கும்போது நம்ம மாறணும், நாங்களும் அவளை துரத்திட்டு தான் போனோம், கொஞ்சம் தூரம் போன அப்புறமா அவள் எங்கே போனானே எங்களுக்கு தெரியல, சரி இப்போதைக்கு தான் நமக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக விஜய் உயிரோட தான் இருக்கா, அது வரைக்கும் ரொம்பவே நல்லது அப்படி சொல்லும்போது நம்ம கண்மணியும் எனக்கு இப்போ தான் நிம்மதியாச்சு வீரா, அவளுக்கு எந்த ஆபத்துமே இல்லை, ஆனால் எதுக்காக இப்படியெல்லாம் செய்துட்ருக்கா அப்படி சொல்லும்போது நம்ம மாறணும், பின்ன என்ன நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரிலாம் செய்திருப்பா. எப்படி இருந்தாலுமே அவள் எங்கே இருந்தாலும் கூடிய சீக்கிரத்தில் அவளை கண்டுபிடிச்சு இந்த கேஸை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் கண்மணி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பிருந்தாக்கும் கண்மணிக்கு இப்போதான் நிம்மதியாச்சு. வீராவும் நம்ம கண்மணி கிட்ட இனி அது எதுவுமே யோசிக்காம இருக்கா, உன்னோட குழந்தை தான் நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணிக்கு சமாதானப்படுத்துகிறாங்க. வீராவும் மாறன்கிட்ட மாறா நம்ம கண்ணில் பட்ட இந்த விஜயை சீக்கிரத்தில் பிடிச்சே ஆகணும், அவளை எவ்வளோ சீக்கிரமாக நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த கேஸ்லேருந்து ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லும்போது மாறணும், நீ சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குது, நானும் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையுமே விசாரணை பண்ண ஆரம்பிக்க போகிறேன், அந்த விஜய் யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட தகவல் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் வீரா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் சூர்யாவுக்கு பயங்கர பதட்டமாக இருக்குது, இந்த விஜய் எங்கே தான் போனான்னு தெரிய மாட்டேங்குது, இந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆக்கி மாறன் கண்ணில் மட்டும் பட்டுட்டானா நமக்கு தான் பெரிய பிரச்சனை ஆக போகுது, எப்படியாவது இந்த விஜயை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை எல்லா பக்கமும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம விஜயும் சரி இந்த ராமச்சந்திரன் குடும்பத்தை பழி வாங்கி ஆகணும், இப்போ என்ன செய்கிறது, இவங்க கண்ணில் படாமல் இந்த ராமச்சந்திரனை போட்டு தள்ளினாலே போதும், அதுக்கப்புறமாட்டு இந்த குடும்பமே சின்ன பின்ன ஆகிடும், என்னோட அப்பாவோட நிலைமைக்கு காரணமானது இந்த ராமச்சந்திரன் தானே, அதனால அவனுக்கு உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஏதாவது ஒரு செயலை செய்திடலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் ஒரு திட்டத்தை போடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம மாறனும் ராமச்சந்திரனும் இருக்கும்போது நம்ம மாறனும் ராமச்சந்திரன் கிட்ட சரிப்பா நீங்கள் இங்கே நின்றுங்க, நான் அதுக்குள்ளே ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் ஃபோன் பேச போகிறாங்க. அந்த சமயம் பார்த்து ராமச்சந்திரன் கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க. விஜய் எப்போவுமே மாறன் ராமச்சந்திரனை ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. கரெக்டான சமயம் பார்த்து இந்த ராமச்சந்திரனை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடையே விஜய் இருக்காங்க. விஜய் அவங்கள பார்த்த உடனே என்னோட அப்பா நிலைமைக்கு காரணமானது நீங்கள் தானே, நான் மட்டும் உங்கள்கிட்ட சிக்கிட்டேன்னா கண்டிப்பாக எனக்கு ஆயுள் தண்டனை தான் கொடுப்பீங்க, அதுக்கு முன்னாடி இந்த குடும்பமே சின்ன பின்ன ஆகணும், அதுக்கு ஒரே வழி உங்களோட உயிரை எடுக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ராமச்சந்திரனை பார்த்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் மட்டும் போயிட்டீங்கன்னா இந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே பிரிஞ்சிருவாங்க, அதுக்கப்புறம் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் அவங்க கையில் ஒரு பொருளை எடுத்துகிட்டு வராங்க. அப்படி நம்ம ராமச்சந்திரன் அந்த இடத்துல நிற்கும் போது வசமாட்டி யாருக்கும் தெரியாமல் பின்னாடியே இவங்களை குத்திட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி விஜய் ஒரு பிளானை போட்டு நம்ம ராமச்சந்திரனை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நம்ம ராமச்சந்திரனும் என்ன நம்ம பக்கத்தில் தானே மாறன் நின்றுட்டு இருந்தா எங்கே போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மாறன் கொஞ்சம் தள்ளியே நிற்கிறாங்க. இதை ஒரு சான்ஸாக யூஸ் பண்ண விஜய் எப்படியாவது ராமச்சந்திரனை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு பின்னாடியே ராமச்சந்திரனுக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை பண்ணும்போது சூர்யாப்படியிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு விஜய் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம்.